விஜய் வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிறார், அரசியல்வாதியா இருக்கிறார். எந்த பக்கம் போறாருன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சிபிஐ பக்கம் போயிருக்கிறார். பிஎம் வருகை வந்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் துறைமுகத்தை மிக பிரம்மாண்டமாக அவர்கள் வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள நெல்லூர் ஏர்போர்ட்டை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ சாத்தியம்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்கும்போது சாத்தியமாக இருக்கிறது. அதே வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணும். இன்னைக்கு தமிழகம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாம் சொன்னாலும் கூட பல தடங்களில் பின்தங்கி தான் நாம் இருக்கிறோம். அதனால நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் எல்லாம் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். தமிழகத்தில் டெய்லி ஒரு கொலைகள் நடந்துட்டு வருது. அதே மாதிரி ஜிஹெச்லேயே ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு. இது மிக வருந்தத்தக்கக்கூடியது. நான் ஏற்கனவே இதற்கான கருத்தை சொல்லி இருக்கிறேன். நமது உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, உயிரை போக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன், சைதாப்பேட்டையில் கலைஞர் மருத்துவமனைக்குள்ளே ஒரு மருத்துவரையே வெட்டினாங்க. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் செக் பண்ணி அனுப்புவோம், உடனே எதிரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம், போலீஸ் பூத் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு சட்டத்திட்டங்களை போடுகிறார். நான் கேட்குறேன், சைதாப்பேட்டையில் சென்ற ஆண்டு ஒரு மருத்துவர் வெட்டப்பட்ட போது எல்லா அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் நாங்கள் வந்து காவல்துறை பூத்து போடுவோம், மக்களை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. ஏன் அது நடக்கலை? அப்போ ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதற்கு பின்பு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு சொன்ன போனால் 20,000 மருத்துவர்கள் பட்டயம் கட்டிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கான ஊதிய உயர்வு எல்லாம் வேணும்னு. ஆக இப்படி போராட்டம் களமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்கள், குறிப்பாக பெண்கள் 80,000 பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பெண்களை முன்னேற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நல்லதல்ல. அதனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நைட்டு கைது பண்ணியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது திருப்பரங்குன்றம் போகலான்னு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு மாற்று மதத்தினரை சார்ந்தவர்கள் கொடியேற்ற விடுறீங்க, நிகழ்ச்சி நடத்த விடுறீங்க, பூஜைகள் நடத்த விடுறீங்க. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாராபட்சம் நடப்பது மிகுந்த தவறு. ஆக இந்துக்களுக்கான பாராபட்சத்தை இந்த அரசு தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் கூட திடீர்னு லீவு அறிவிச்சிருக்காங்க. லீவு வந்து இதுக்கு முன்னாலே அறிவிச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே திட்டமிட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆம்னி பஸ்ஸோட கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது, ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக உயர்ந்திருக்கிறது. அது இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் சரி செய்கிறோன்றாங்க. 9ஆம் தேதியிலிருந்தே மக்கள் வெளியூருக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அரசாங்கம் இன்னும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்திருந்தால், இன்னைக்கு 69 ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கம் இன்னும் முன்னெச்சரிக்கை நடத்தியிருந்தால் மக்களுக்கு அதிகமான கட்டணம் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக பொங்கலுக்கு பயணம் செய்திருப்பார்கள் என்பது எனது கருத்து. எது எப்படி இருந்தாலும் அனைவருக்குமே எனது உளம் கனிந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் இருக்கிறது பிஜேபி துன்புறுத்துன்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்லி, இப்போ செல்வ பெருந்தகை வேறு என்ன சொல்வார்? நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை அவங்க கட்சியை சார்ந்த தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சர் ஒரு நடிகரின் படத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் கூட்ட வரும்போது அந்த நடிகரையே கைது செஞ்சாங்க. அப்படி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்று பாஜக பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். ஏன்னா செல்வ பெருந்தகை தனது கட்சிக்குள்ளேயே அவரோட முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் தலைவர் என்பதை சொல்வதற்காக சொல்கிறார். எந்த விதத்தில் ஏன் விஜயே சொல்லலை, விஜய் ரசிகர்களும் சொல்லலை, விஜய் ஆதரவாளர்களும் சொல்லலை. செல்வ பெருந்தகை இடையில் புகுந்து இதில் குளிர்காய நினைக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நன்றிப்பா. விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து கூப்பிடுறாரு மாதிரி அவர் சொல்லிருக்காரு. விஜய் வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிறார், அரசியல்வாதியா இருக்கிறார். எந்த பக்கம் போறாருன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சிபிஐ பக்கம் போயிருக்கிறார், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.